Alhamdulillah, Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق وقال نبينا صلى الله عليه وسلم كل أمر ذي بال لم يبدأ بسم الله أقطع அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, துவங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் துலங்க வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமும். ஆரம்பிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவாக சரியாக முடிய வேண்டும் என்பதே எல்லோருடைய அவாவும். ஒரு காரியம் துலங்க வேண்டும், ஒரு காரியம் நிறைவடைய வேண்டும், முறையாக அது நிறைவடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் அற்புதமான ஒரு வழிமுறையை காட்டித் தருகிறது. எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்க சொல்லுகிறது. எந்த காரியமாக இருந்தாலும் அதை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த காரியம் துலங்க ஆரம்பிக்கும், அந்த காரியம் முழுமையடையும், அந்த காரியம் நிறைவடையும். கணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். அல்லாஹு தஆலா முதலாக இறக்கிய திருவசனம் அது. இக்ரா, நீங்கள் ஓதுவீராக. எப்படி ஓதுவீராக? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ, உம்முடைய இரட்சகனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. குர்ஆனுடைய முதல் கட்டளையே நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பதுதான். பிஸ்மில்லா சொல்லி துவங்குங்கள், பிஸ்மில்லா சொல்லி ஓதுங்கள், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பியுங்கள் என்பதுதான் குர்ஆனுடைய முதல் கட்டளை. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் முழுவதுமே இறைவனுடைய பெயர்கள், குர்ஆன் முழுவதுமே இறைவனுடைய வார்த்தைகள், குர்ஆன் முழுவதுமே நன்மையான காரியங்கள். அவைகளை துவங்குகின்ற பொழுதே பிஸ்மில்லா சொல்லி துவங்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் என்றால், உலகத்தினுடைய பாவமல்லாத எல்லா காரியங்களும், ஆகுமான எல்லா காரியங்களும் நிச்சயமாக துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லா என்பதை சொல்லி துவங்க வேண்டும் என்பது இந்த முதல் திருவசனத்திலேயே நமக்கு தெரிந்து விடுகிறது. கணியத்திற்குரியவர்களே, நபிகளார் அற்புதமாக சொல்லுவார்கள், குல்லு அம்ரின் தீபாலின், ஒவ்வொரு காரியமும், அது எந்த காரியமாக இருந்தாலும், குல்லு அம்ரின்,
எந்த காரியமாக இருந்தாலும். லம் யுபுதா பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாமல் இருக்குமே ஆனால் அக்தஅ, அது முழுமையடையாது, அது பரிபூர்ணம் அடையாது, அது நிறைவு பெறாது, அது பாதியிலேயே முடிந்துவிடும், அது பாதியிலேயே முறிந்துவிடும். அப்படியானால் பிஸ்மில்லா சொல்லி துவங்குகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது பரிபூர்ணமடையும், அது நிறைவு பெறும், அது பூரணமாகும், அது இடையிலே நிற்காது, அது இடையிலே உடையாது என்பது அந்த ஹதீஸினுடைய ஆக அற்புதமான ஒரு பொருளாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற காரியம் முழுமையடையும் என்பது ஒன்று. இரண்டாவது, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே ஒரு திருப்தி இருக்கும், அதிலே ஒரு நிம்மதி இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை கொண்டு உள்ளம் நிம்மதி அடைகிறது என்று சொல்லுகிறான். அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்குகின்ற பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். பிஸ்மில்லா என்று சொல்லுவதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுகிறோம். அப்படி நினைவு கூறுகின்ற சமயத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா பெரும் நிம்மதியை தந்து விடுகிறான். எந்த காரியமாக இருந்தாலும் இது நாம அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி துவங்கி இருக்கிறோம், எனவே இதுல நமக்கு எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி பிஸ்மில்லா சொல்லி துவங்குகின்ற காரியத்துல இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, ஒரு நேர்மறை அலை அது இருக்கும். அதே பிஸ்மில்லா சொல்லாமல் ஆரம்பிக்கின்ற அந்த காரியத்துல அந்த ஒரு நிம்மதி இருக்காது, அந்த ஒரு திருப்தி இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனால் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வை துணைக்கு அழைத்து, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை ஞாபகம் செய்து நாம் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம், நிச்சயமாக இதிலே அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிடைக்கும் என்கின்ற மிக பெரும் வலிமையான எண்ணமும் பிஸ்மில்லாவிற்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பிஸ்மில்லா சொல்லி ஒரு காரியத்தை துவங்குகின்ற பொழுது அது முழுமையடையும், அதுல நிம்மதி கிடைக்கும், அதுல அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது குர்ஆனுடைய கட்டளையை நிறைவு செய்த ஒரு நன்மை கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எதையெல்லாம் சொல்லுகிறானோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்க வேண்டியது மனிதனுடைய கடமை, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அவைகளை எடுத்து நடக்க வேண்டியது மனிதனுடைய கடமை. அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும், குர்ஆனை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியதன் மூலமாக எல்லா காரியத்திற்கும் பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி இருப்பதின் காரணமாக நாம பிஸ்மில்லா சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது குர்ஆனின்படி நடந்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறார். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிய, நபிகளுடைய சுன்னத்தின்படி செயல்பட்ட பெரும் நன்மையும் அல்லாஹ் தந்து விடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி, என்னுடைய சமூகம் சீர்கெட்ட நேரத்தில் ஒரே ஒரு சுன்னத்தை யார் உயிர்ப்பிக்கிறாரோ, மன் அஹ்யா சுன்னதி, ஒரே ஒரு சுன்னத், அதை யார் உயிர்ப்பிக்கிறாரோ ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீதின், அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய சமூகம் சீர்கெட்ட நேரத்தில் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவது 100 ஷஹீதுடைய நன்மையை தருகிறது என்றால், நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் நபிகளார் சொல்லி தந்த வழிமுறையின்படி, சுன்னத்தின்படி நான் பிஸ்மில்லா சொல்லுகிறேன் என்று பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது 100 ஷஹீதுகளுடைய நன்மை மிக இலகுவாக கிடைத்து விடுகிறது.
கணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. சூராவுடைய ஆரம்பங்களிலே இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தை குர்ஆனுடைய வார்த்தையா, குர்ஆனுக்கு வெளியே உள்ள வார்த்தையா என்ற விஷயத்திலே முஃபஸ்ஸிர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய அந்த பிஸ்மில்லா மட்டும்தான் குர்ஆனிலே உள்ளது. மற்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனோடு சேராது என்று சொல்லுபவர்களும் உண்டு. ஆனாலும் குர்ஆனுக்கு இடையில சூரத்துன் நம்ல்ல இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற வார்த்தை குர்ஆனுடைய ஆயத்தாகவே வந்திருப்பதின் காரணமாக ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது 19 எழுத்துகள் அதிலே இருக்கின்றன. 1க்கு 10 என்ற அடிப்படையில் 190 நன்மைகள் உடனடியாக நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு விடுகிறது. கணியத்திற்குரியவர்களை, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறோம், அதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்றோம். அந்த சொல்லுகின்ற அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு தான் எவ்வளவு தாக்கம், எவ்வளவு நன்மைகள். குர்ஆன் படி செயல்பட்ட நன்மை, சுன்னத்தை ஹயாத்தாக்கிய நன்மை, குர்ஆன் ஓதிய நன்மை, குர்ஆனுடைய எழுத்துகளுக்குள்ள நன்மை. கணியத்திற்குரியவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எப்பொழுது குர்ஆனுடைய வார்த்தையாக அது ஆகிவிட்டதோ அதை சரியாக உச்சரித்து பழக வேண்டும், முறையாக உச்சரித்து பழக வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிலர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறாங்க. அந்த ஹீ வரமாட்டது, அதுக்கு பொருளே இல்லாம போயிடும். முறையாக சரியாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன பொருள்? பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. பிஸ்மில்லா, பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. எப்படிப்பட்ட அல்லாஹ்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன், பெரும் கிருபையாளன். ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் ஏறத்தாழ ஒரு அர்த்தம், சில கொஞ்சம் அர்த்தங்கள் வித்தியாசப்படும். ரெண்டுக்கும் ஏறத்தாழ மிக பெரும் கருணை உள்ள ஒன்னு அர்த்தம், மிக பெரும் கிருபை உள்ள ஒன்னு அர்த்தம். ஆக கிருபையுள்ள, ஆக கண்ணியமுள்ள, ஆக இரக்கமுள்ள அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா காரியத்திற்கும் பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாலும் சில காரியங்களுக்கு நபிகளார் குறிப்பிட்டு பிஸ்மில்லா சொல்ல சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபிகளார் பிஸ்மில்லா சொல்லி வழிகாட்டியும் இருக்கிறார்கள், வலியுறுத்தியும் இருக்கிறார்கள், வழிகாட்டியும் இருக்கிறார்கள். உதாரணமாக, சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மூமினுடைய வாயில சாப்பாடு எடுத்து கவளத்தை வாய்க்கு கொண்டு போகின்ற சமயத்திலேயே பிஸ்மில்லா வந்துடணும். ஒரு தண்ணீரை எடுத்து பருக வாய்க்கு கொண்டு போகிற சமயத்திலேயே பிஸ்மில்லா வந்துடணும். சாப்பிட்றதுக்கு நீ எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கணும். சிறு பிள்ளையிலிருந்தே அதெல்லாம் பழகி இருக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது எந்த வார்த்தை சொல்லாம ஒரு கவல உணவு கூட வாய்க்குள்ள போகக்கூடாது. உமர் இப்னு அபி சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியிலே நான் வளர்ந்திருந்தேன். ரசூலுல்லாஹ் தான் நான் எப்பவும் இருப்பேன். சில சமயத்துல உணவு தொட்டு வைக்கப்படுகின்ற பொழுது நான் என் கையை போட்டு அதுல உழப்பிக்கிட்டு இருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா குலாம், அருமை குழந்தையே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல். வகுல் பியமீனிக, வலது கையில சாப்பிடு, இடது கையில சாப்பிடாத. வகுல் மிம்மா யலீக, உனக்கு முன்னால் இருந்து சாப்பிடு, நடுவில் இருந்து சாப்பிடாத, அந்த பக்கத்துல எடுத்து சாப்பிடாத. சாப்பிடுறதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கிறது. சாப்பிடுகின்ற அந்த அழகை பார்த்து இவர் மூமினா மூமின் இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சாப்பிடுவதற்கென்று உள்ள அந்த அழகு, அந்த ஒழுக்கம். ஒரு மூமின் வலது கையில சாப்பிடுவார், ஒரு மூமின் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவார், ஒரு மூமின் தனக்கு முன்பிருந்து சாப்பிடுவார், நடுவில் இருந்து சாப்பிட மாட்டார், பிசைய மாட்டார் மொத்தமா போட்டு.
நடுவுல முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. இது மூமினுடைய அழகு. ரசூல்லா சொல்லி கொடுத்த சுன்னத், ரசூல்லா சொல்லி கொடுத்த வழிமுறை. கண்ணியத்திற்குரியவர்களே, சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா எவ்வளவு முக்கியம் சொன்னா, ஒரு கால் பிஸ்மில்லாவை மறந்துட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டா இடையில ஞாபகம் வருகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிருஹு சொல்லணும். சாப்பிடும் போது மறந்தாச்சு, அவசரத்துல எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம், ஞாபகம் வருது, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமே, இடையில சொல்லணும் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிருஹு. இன்னொரு ரிவாயத்துல பிஸ்மில்லாஹி பி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி, ஆரம்பித்தலும் இறுதியிலும் அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் என்று கேட்டால், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் உணவு தட்டிலே இருக்கின்ற பொழுது நபிகளார் உணவு தட்டிலே கை வைக்கின்றவரை நாங்கள் யாரும் வைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ரசூல்லா தான் பிஸ்மில்லா சொல்லி தட்டில் கை வைப்பாங்க, பிறகு நாங்கெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி கை வைப்போம். இதுதான் நடைமுறை. ஒரு சமயம் உணவு தட்டு இருக்கிறது, ஒரு சிறுமி வேக வேகமாக வந்து உணவு தட்டில் கை வைக்க போனாங்க, பிஸ்மில்லா சொல்லாம், ரசூல்லா அப்படியே பிடிச்சிட்டாங்க. இன்னொரு கிராமவாசி வேகமா வந்து அவரும் கை வைக்க போனார், ரசூல் அந்த கையும் பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம, ஷைத்தான் இருக்கிறானே எந்த உணவிலே பிஸ்மில்லா சொல்லப்படவில்லையோ அந்த உணவை தனக்கு ஆகுமானதாக ஆக்கிக் கொள்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. எந்த உணவிலே பிஸ்மில்லா சொல்லப்படவில்லையோ அது ஷைத்தானுக்கு ஆகுமாகி விடுகிறது, அது ஷைத்தானுடைய உணவாக ஆகிவிடுகிறது, அது ஷைத்தானிய உணவாக ஆகிவிடுகிறது. ஷைத்தானுடைய உணவிலே, ஷைத்தானிய உணவிலே பரக்கத் இருக்காது, எந்த விதமான நன்மையும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ ஷைத்தான் இந்த சிறுமியுடைய கையின் மூலமாக உள்ள சாப்பாடு கொண்டு வர பார்த்தான், இந்த கிராமவாசியின் மூலமாக தன்னுடைய கையை கொண்டு வர பார்த்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உயிர் யார் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஷைத்தானுடைய கை இந்த பெண்ணுடைய கையோடு என் கரத்திலே இருக்கிறதுன்றாங்க. கையை பிடிச்சுக்கிட்டு ஷைத்தான் கையை நான் பிடிச்சிருக்கேன்டாங்க. இந்த சிறுமியுடைய கை, இந்த சிறுமியுடைய கை மட்டும் அல்ல, இந்த சிறுமியுடைய கையோடு சேர்ந்து ஷைத்தானுடைய கையையும் நான் பிடித்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லுவதை ஆக வலியுறுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிஸ்மில்லா சொல்லி வீட்டிற்குள் நுழைய வேண்டும், ஷைத்தானுடைய எந்த விதமான ஆட்கொள்ளுதலும் இல்லாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் எப்படி சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லணுமோ வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி நுழைவானேயானால் ஷைத்தான் தன்னுடைய சஹாக்களிடத்திலே சொல்லுவான், லா மபீத லகும் வலா அஷாஅ, இந்த வீட்டிலே உங்களுக்கு இரவு தங்குவதற்குண்டான எந்த வழியும் இல்லாமல் போய்விட்டது, உங்களுக்கு உணவுக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. ரசூல் அப்படி மாற்றி சொல்றாங்க, யார் பிஸ்மில்லா சொல்லாமல் வீட்டுக்குள் நுழைவாரோ ஷைத்தான் சொல்லுவான், உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு உணவு கிடைச்சிருச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டிற்கு எப்பொழுது நுழைந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள நுழையணும். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லி தான் வீட்டை விட்டு வெளியாகணும். அப்படி சொல்லி வெளியாகின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது, ஹுதீத, நீ நேர் வழிகாட்டப்பட்டு விட்டாய், வகுஃபீத, உனக்கு எல்லாம் போதுமாகிவிட்டது, வஉகீத, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டை விட்டு நாம வெளியே வந்ததற்கு பிறகு நாம பயணம் செய்யறோம், வாகனத்துல போறோம், நடந்து போறோம், எத்தனை எத்தனை விதமான ஆபத்துகள். அல்லாஹு தஆலா அந்த ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு சின்ன சறுக்குதல், ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன அசைவு, வாகனத்துல போயிட்டு இருக்கோம், காத்து பஞ்சர் ஆயிருச்சு, ரொம்ப வேகமா போறோம், ஒரு அசைவு தான், ஒரு குலுக்கு தான், போய் விழுந்துருவோம். அங்கேயும் எங்காவது படக்கூடாத இடங்களிலே பட்டுவிட்டால் அல்லாஹு அக்பர், அதன் மூலமாக ஏற்படுகின்ற வேதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்கிறது சொல்லி மாள முடியாது.
சமீபத்துல நமக்கு தெரிந்த நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு நோன்புல ஒரு திருமணத்திற்காக போனவர், பைக்ல போனவர், பின்னாடி வந்தவர் லேசா அடிச்சிட்டார், அவ்வளவுதான். கீழே விழுந்து அல்லாஹ் அக்பர், தலையில அடிச்சிருச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாளைக்கு முன்னாடி பார்க்க போனா அவ்வளவு மனம் வருத்தமாகவும் சங்கடமாகவும் பார்க்கவே கஷ்டமாகவும் இருந்தது. எவ்வளவு அழகான முறையிலே அவ்வளவு பணிவான ஒரு மனிதர், எந்த விதமான எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்காதவர், அவ்வளவு பணிவான மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். எந்த நல்ல காரியம் நடந்தாலும் என்னுடைய பங்கு இருக்கட்டும் அஜர்த்துன்னு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொடுத்துருவார், யாருக்கும் தெரியாது. எந்த காரியம் நடந்தாலும், எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலும், எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு சொன்னாலும் என் பங்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொடுத்துருவார். ஒரு சின்ன ஒரு அசைவு தான், ஒரு பின்னாடி போனவர் ஒரு தட்டிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். கிளாட் ஆயிடுச்சு பிளட். அதை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எந்த விதமான உணர்வும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அந்த அவருடைய உருவத்தை பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவு சங்கடமாக இருந்துச்சு, அவ்வளவு சிரமமாக இருந்துச்சு. அல்லாஹு தஆலா எவ்வளவு விரைவாக அவரை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வர முடியுமோ அல்லாஹு தஆலா அவ்வளவு விரைவாக அவரை பள்ளிக்கு கொண்டு வருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருவது இதுதான், நம்ம வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற அந்த துஆவோடு வெளியாகணும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, வாகனத்துடைய பாதுகாப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மக்ஃஸல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், நான் ஒரு வாகனத்துல கோவேரி கழுதையில நபிகளாருக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கின்ற சமயத்துல இந்த கோவேரி கழுதை வழுக்கிக்கிட்டு போகுது. நான் சொன்னேன், தாய்ஸ ஷைத்தான் தாய்ஸ ஷைத்தான் தாய்ஸ ஷைத்தான்னு. ஷைத்தான் கேவலப்பட்டு போனான், ஷைத்தான் கேவலப்பட்டு போனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாத, தைஸ ஷைத்தான் சொல்லாத. அப்படி சொல்லுகின்ற பொழுது ஷைத்தானுக்கு பெருமை ஏறுது. என்னாலதான் இந்த வாகனம் நிலைகுலைந்து போனது அப்படின்னு மனுஷன் நினைச்சிட்டான் பத்தியா, அப்படின்னு அவனுக்கு பெருமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே நீ என்ன சொல்லுன்னு சொன்னா பிஸ்மில்லா சொல். வாகனத்திலே ஏறுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல். பிஸ்மில்லா சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் தன்னை சிறுமையாக நினைக்கிறான், ஈயை விட தன்னை அற்பமானவனாக கேவலமானவனாக நினைக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டை விட்டு புறப்படுகின்ற பொழுதும் சரி, பிஸ்மில்லா சொல்லி வெளியே வருகின்ற பொழுது எல்லா வகையான பாதுகாப்புகளும் கிடைக்கிறது. வாகனத்தில் ஏறுகின்ற பொழுதும் பிஸ்மில்லா சொல்லி வாகனத்தில் ஏறணும், பிஸ்மில்லா சொல்லி வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்மில்லா சொல்லி வாகனத்தை செலுத்தணும், மூவ் பண்ணணும். அப்படி பண்ணுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பு நம் அனைவர்களுக்கும் கிடைக்கின்ற பட்சத்தில் அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே நம்மை வீடுகளுக்கு திரும்ப வைப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று வீட்டிலே இரவிலே விளக்குகளை அணைக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி விளக்கு அணைங்கங்கறான். நீங்கள் வீடுகளை பூட்டுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி வீட்டை பூட்டுங்கங்கறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பூட்டுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்டால் அந்த பூட்டுக்கு சக்தி ஏறிடும். ஏன்னா பிஸ்மில்லா அந்த பூட்டை பாதுகாக்கும். பிஸ்மில்லா சொல்லி விளக்க குறைங்க, பிஸ்மில்லா சொல்லி பாத்திரத்தை மூடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், ஏன் சொன்னா இவைகள் மூலமாக வீட்டுக்கு பாதுகாப்பு, கரண்டுக்கு பாதுகாப்பு, தண்ணீருக்கு, உணவுக்கு, எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு. அதே போன்று உங்களுடைய படுக்கைகளை நீங்கள் உதறுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி உதறுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, படுக்கைகளை உதறுவது அப்படிங்கிறது ஒரு சுன்னத். உங்களுடைய ஆடையினுடைய கீழ்ப்பகுதியை வைத்து நீங்க படுக்கைகளை தட்டுங்கள்ங்கிறாங்க. கீழ்ப்பகுதியை வைத்தாவது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கையில் எதுவுமே தட்டுறதுக்கு இல்ல, அட்லீஸ்ட் உங்களுடைய கீழாடை மட்டும்தான் இருக்குண்டா கீழாடை வைத்தாவது பெட்டை தட்டுங்கிறாங்க. நாம பெட்டை தட்டுற பழக்கமே கிடையாது எப்பவுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும், எவ்வளவு சயின்டிபிக்கான எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். விஷ ஜந்துகள் இருக்கலாம், கிருமிகள் இருக்கலாம், பாக்டீரியாக்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே படுக்கும் போது உங்களுடைய உடல்ல துத்திரும், உங்களுக்கு தீங்கு விளைவிக்க ஆரம்பிக்கும். எனவே பெட்டை உதறுங்கிறாங்க. பெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய துணியை எடுத்து 3 தடவை உதறிட்டு பிஸ்மில்லா சொல்லி உதறிட்டு விரிச்சு படுக்கணும் முறை. ஆனா நம்ம எதுவுமே செய்யறது இல்லை, இங்க இருந்து களைப்பா போய் அப்படியே படுத்துறோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
நம்முடைய வாழ்நாள் முழுவதும், ஒரு நாள் முழுவதும் உள்ள எல்லா வகையான கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் அத்தனையிலிருந்தும் நீங்குவதற்கு, நீக்கம் பெறுவதற்கு பிஸ்மில்லா என்பது மிக அற்புதமான ஒரு கருவி, ஒரு ஆயுதம் என்பதை ஞாபகத்திலே வைத்து எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதின் மூலமாக அல்லாஹு தஆலா மிக பெரும் வெற்றியை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.